நாகலட்சுமி அப்படிங்கிற ஒரு பேர் அங்க வச்சிருக்காங்க. ஸ்ரீ சங்கபாலா நாகராஜன். இந்த பேரே எனக்கே ஒரு ஒரு டிஃபரெண்ட்டா ஒரு வித்தியாசமாவும் இருக்குது. அந்த பேருக்கு உண்டான வைப்ரேஷன் அங்க இருக்குது என்ற ஒரு நிலைப்பாடு நான் இங்க பதிவிடுகிறேன். ஏன்னா, ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான், கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தா தோஷம், 4ஆம் இடத்தில் இருந்தா தோஷம், 5ஆம் இடத்தில் இருந்தா தோஷம், 7ஆம் இடத்தில் இருந்தா தோஷம். ஏன்னா எது எது தோஷம்? என்ன தோஷம்? அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணுமில்ல. இப்ப ஒரு ஜாதகத்தில 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில், அங்க கேது பகவான் இருந்தா வாக்குக்கு தடைய கொடுக்கும், பிரச்சனைய கொடுக்கும், சிக்கல கொடுக்கும் அப்படிங்கிறது. ராகுன்னு இருந்தா ஒரு விசைத்தன்மைய கொடுக்கும். இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட பேச்சு வேகத்தை குறைச்சுக்கணும், நம்மளோட தீய சொற்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் தான். இதோட தசாகாலங்கள் நடந்தா தான் தோஷம் பாதிக்கும். அது சுபகிரகம் ஏறி இருந்தாலும், சாரத்தில் இருந்தாலும், சுபகிரகம் பார்வை பெற்றிருந்தாலும் தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும்.